பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் இடம்பெறக்கூடிய செய்திகள். இந்த சூறாவில் அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ்ண்டா யார் என்ற பதில் இந்த சூறாவினுடைய துவக்கத்தில் இடம்பெறுகிறது. 5 நேர தொழுகைகளில் ஓதக்கூடிய இந்த சூரா துவக்கத்திலேயே அல்லாஹுவை பற்றியான அறிமுகத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்ப அல்லாஹ்ண்டா யார் பாருங்க. ரப்புல் ஆலமீன் சொல்லுங்க. ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் வணங்க தகுதியான இறைவன். புரியுதுங்களாமா? அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் வணங்க தகுதியான இறைவன். அகிலங்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹு தஆலா அவன்தான் படைத்தான். புரியுதுங்களாமா? படைத்தது மட்டுமல்லாமல் அனைத்து படைப்புகளையும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இப்ப மனித படைப்பாகிய நம்மை படைத்தது அல்லாஹ். நமக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் செய்து தந்தவன் யார்? அல்லாஹ். இதே போல விலங்குகளையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த விலங்குகளுக்கு தேவையான காடுகளையும் உணவுகளையும் படைத்து, இன்னும் அந்த விலங்குகளுக்கு என்னென்ன உடல் ரீதியான தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருப்பவன் யார்? அல்லாஹ். அதே போல மலையை படைத்தவன், மழையை இறக்குபவனும் அவன்தான். கடலை படைத்தவனும் அவன்தான். கடலில் இருக்கக்கூடிய அலைகளை வரச் செய்பவனும் அவன்தான். சூரியனை உதிக்க செய்பவனும் சூரியனை மறைய செய்பவனும் அவன்தான் வணங்க தகுதியான இறைவன். அவன் படைத்த எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை என்ன செய்கிறது? வணங்குகிறது. மனிதன் மட்டும்தான் சில பேர் பல பேர் அல்லாஹ்வை வணங்குவது கிடையாது. சில பேர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை வணங்குறாங்க. நாம அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியான மக்களில் என்னையும் உங்களையும் சேர்த்து அல்புரிவான். அடுத்து அல்லாஹ் அவன் யார்? அவனுடைய பெயர்கள் இந்த சூறாவில் சொல்லப்படுது. அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் பேரன்பாளன். அவன் யார்? பேரன்பாளன். அல்லாஹு தஆலா பேரன்பாளன் என்ன அர்த்தம்? நம் மீது அன்பு வைக்கக்கூடியவன். நம்ம எவ்வளவுதோ பாவம் செய்யறோம், அந்த பாவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனையை கொடுக்காமல் என்ன செய்கின்றான்? நம் மீது அன்பு காட்டி அவகாசம் கொடுத்து நாம பாவமன்னிப்பு தேடிவிட்டால் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அர் ரஹீம் பேரன்பாளன், பேரருளாளனாக இருக்கின்றான். நாம் வணங்குவதற்கான உதவிகளை அவன்தான் செய்கிறான். நாளை மறுமையில் மூமின்கள் மீது அருள் செய்து கருணை காட்டி மூமின்களுக்கு சொர்க்கத்தை அவன் கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் மூமினான மக்கள் அவனை வணங்குவதற்கான வழிகாட்டுதலை அவன்தான் கொடுக்கின்றான். மூமின் அல்லாத மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் உணவு கொடுக்கின்றான், அறிவை கொடுக்கின்றான், தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றான். எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கின்றான். புரியுதுங்களாமா? அடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா அவனுடைய பெயர்கள் 5 பெயர்கள் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது. 2வது பாயிண்ட் என்னமா? அல்லாஹுடைய 5 பெயர்கள் இந்த சூரா ஃபாத்திஹாவில் இடம்பெறுகிறது. அல்லாஹுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்விற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. அதில் 5 பெயர்கள் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது. அதுல முதலாவது பெயர் அல்லாஹ். சொல்லுங்க. அல்லாஹ். அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சிங்குலர் புளூரல் கிடையாது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பெண்பால் கிடையாது. புரியுதுங்களாமா? இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அரபியில் இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாஹ். அதுக்கான அர்த்தம் என்ன? வணங்க தகுதியான இறைவன். அல்லாஹுடைய பெயர் அது. எல்லா அல்லாஹுடைய பெயரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை பெயர் தான் இந்த அல்லாஹ் என்ற பெயர். புரியுதுங்களாமா? ரப், ரப் என்ற அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது.
அல்லாஹுக்கு பிடித்தமான பெயர்களில் ரப் என்ற பெயர் ஒன்று. எனவேதான் இறை தூதர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும் போது ரப்பி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? அதே போல அல்லாஹு தஆலா துஆவை கற்றுத்தரும் போதும் ரப்பி ஜிதினி இல்மா என்ற அவனுடைய பெயரை கொண்டு அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய முறையை கற்றுத்தருகிறான். மேலும் ரப்பு என்ற வார்த்தையை கொண்டே பாருங்க, ருக்குவிலும் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், மகத்தான என் இறைவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். சுஜூதிலையும் அல்லாஹுடைய பெயர் இடம்பெறுகிறது. சுப்ஹான ரப்பியல் அலா, மகத்தான என் இறைவன், மிக உயர்ந்தவனான என் இறைவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அப்ப ரப் என்ற அல்லாஹுடைய அந்த பெயர் அல்லாஹுக்கு பிடித்தமான பெயர்களில் உள்ள ஒரு பெயராக இருக்குது. அந்த பெயரை பயன்படுத்தக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை, இடங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆகவே நம்ம துஆ செய்யும் போது யா ரப் என்ற வார்த்தை அல்லாஹுடைய பெயரை அழைத்து நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, என் இறைவா இந்த நகரத்தை நீ பாதுகாப்பானதாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க. ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, என் இறைவா எனக்கு நான் அநீதம் செய்து விட்டேன். புரியுதுங்களாமா? எனவே என்னை நீ மன்னித்து விடு. ஃபக்ஃபிர்லி. சரி, அடுத்து ரஹ்மான் என்ற அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில இடம்பெறுது. அர் ரஹீம் என்ற பெயர் இடம்பெறுகிறது. மாலிக், அதிபதி என்ற அர்த்தம் தரக்கூடிய அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது. அடுத்து மூணாவதாக இந்த சூறாவில் இடம்பெறும் செய்தி அல்லாஹ்வை புகழுதல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்த், அல்லாஹ்வை புகழுதல் இடம்பெறுதா? அல்லாஹ்வை புகழுதல் அது சிறந்த ஒரு துஆ. அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய பண்பு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹ் நமக்கு ஏராளமான எண்ண முடியாத அருள்கொடைகளை செய்திருக்கின்றான். அவனை புகழக்கூடியவங்களாக இருக்கணும். குறிப்பாக துஆ செய்யறதுக்கு முன்னால அவனை புகழ்ந்து துஆ செய்யறது, அப்படியான ஒரு முறையும் இந்த சூறாவின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அடுத்து தீர்ப்பு நாளை பற்றிய நினைவூட்டல். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாள்டா என்ன? தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அல்லாஹு தஆலா நாமெல்லாம் மரணித்த பிறகு மறுமை நாளில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். நாம் எல்லாம் ஒரே சமமான ஒரு பூமியில் ஒன்று திரட்டப்படுவோம். அந்த நாளில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனாக அழைத்து அவன் செய்த தீமைகளை நினைவுபடுத்துவான். புரியுதுங்களாமா? அவனிடத்திலே விசாரணை செய்வான். யார் யார் இந்த உலகத்தில் அநீதம் செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனை அங்கு வழங்கப்படும். யாரெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதம் அங்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களாமா? அந்த நாளில் தராஸ், மீசான் என்ற தராசு கொண்டு வரப்படும். நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். யாருடைய நன்மை அதிகமாகிவிட்டதோ அவங்க சொர்க்கம் போவாங்க. சிராத் என்ற பாலம், நரகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பாலம், அந்த பாலத்தை தாண்டி என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பாவிகள்லாம் அந்த பாலத்தில் என்ன செய்து விடுவார்கள்? கடந்து செல்ல முடியாமல் கீழே விழுந்து விடுவார்கள். புரியுதுங்களாமா? தீயவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். நல்லவர்கள், மன்னிக்கணும், நல்லவர்கள் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் போய்விடுவார்கள். தீயவர்கள் அந்த பாலத்தில் கடக்க முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். புரியுதுங்களாமா? சரி, அப்ப தீயவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், நல்லவர்கள் எங்கே செல்வார்கள்? சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அந்த நாள் தான் தீர்ப்பு நாள். அந்த நாளின் அதிபதியாக அல்லாஹ் இருக்கின்றான். அந்த நாளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கோ
எந்த மனிதர்களுக்கோ என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் சொந்தமானதாக இருக்கும், அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அடுத்து 5வது செய்தி, வணக்கமும் உதவி தேடப்படுவதும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. வணக்கம் எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, துஆ என்ற வணக்கமாக இருக்கலாம், உதவி தேடுதல் என்ற வணக்கமாக இருக்கலாம், அபயம் தேடக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், திக்ர் செய்யக்கூடிய வணக்கம், எல்லா வணக்கம் யாருக்கும் சொந்தமானது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது. நாம உதவி தேடுவதும் யார்கிட்ட உதவி தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். எனவே உதவி தேடுதல் வணக்கம் போன்ற இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத எந்த படைப்புகளுக்கும் செய்யக்கூடாது. செத்து போன மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ சிலைகளுக்கோ என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களை செய்யக்கூடாது. வணக்கம் என்பது யாருக்கு மட்டும் சொந்தமானது, அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமானது. 6வது, நேரான பாதையில் நேர்வழி செலுத்துமாறு கேட்கப்படும் துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்ட்ட அதிகமா நாம கேட்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ் மஹ்தினி வஸத்திதினி, அல்லாஹ்வே எனக்கு நேரான பாதையை காட்டு, என்னை நேர்படுத்து, சரி செய் என்று துஆ செய்யுமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நாம அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு. வழிகேடுகளை பார்க்கும்போது யா அல்லாஹ் வழிகேட்டிலிருந்து என்னை பாதுகாத்து நேரான பாதையை காட்டு என்று அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுமா, பிரார்த்தனை செய்ய வேண்டும். 7வது, அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் இந்த சூறாவில் சொல்லப்படுது. அவங்க யாரு, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு காட்டு. அத்தகையவர்கள் யார், இறை தூதர்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள், சாலிஹீன்கள். இந்த மாதிரியான நல்லோர்கள்ல எங்களையும் நீ சேர்த்து விடு என்று அல்லாஹ்ட்ட என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 69-70 வசனத்திலே கூறுகிறான், வமை யுத்தில்லாஹ வர்ரசூல, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, ஃபஉலாயிக், அவர்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்தானோ அவர்களுடன் இருப்பார்கள். அவங்க யார் யார், மினன் நபியின், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்கள், பேசும்போது உண்மையை தான் பேசுவாங்க, பொய் பேச மாட்டார்கள். உண்மை பேசக்கூடிய பழக்கங்களை கொண்டு வரணும். சும்மா சும்மா பொய்யை பேசுறது அதெல்லாம் பாவமான செயல். உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, உயிர் தியாகிகள், வஸ்ஸாலிஹீன், நல்லோர்கள், வஹஸ்ன உலாயிக ரஃபீகா, அவர்களுடன் தோழமை கொள்வது மிக அழகானதாக இருக்கிறது, மிக சிறந்ததாக இருக்கிறது. ஸாலிக்கல் ஃபض்லு மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய கிருபையாகும். வகஃபா பில்லாஹி அலீமா, அறிபவனால் அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான். அடுத்து இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய செய்தி, 8வது செய்தி, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள். கைரில் மக்தூபி அலைஹிம், அல் மக்தூப் அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் யார் என்றால், சத்தியத்தை அறிந்து அதை பின்பற்றாமல் விட்டு விட்டோர்கள். யார் அவங்க, ஜூஸ், யூதர்கள். யூதர்களுடைய வேதத்தில் இதுதான் சத்தியம், இது அசத்தியம் என்றெல்லாம் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். பின்னால் முஹம்மது என்ற இறை தூதர் வருவாங்க, அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அவங்க படிச்சாங்க. அவங்க வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன, தௌராத் என்ற வேதத்தை அவங்க படிச்சிருந்தாங்க. ஆனா உண்மை எது என்று தெரிந்தும் அவர்கள் உண்மையை என்ன செய்யவில்லை, பின்பற்றவில்லை. இன்னும் அவர்களை போன்று இருக்கக்கூடிய மக்கள், இதுல அறிஞர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து நல்ல விஷயங்களை படித்து அதை ஃபாலோ பண்ணாம யார் விடுறாங்களோ அவங்க மேலேயும் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுகிறது. எனவே நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விஷயத்தை படிக்கிறோமோ நல்ல விஷயங்களை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஆமா
தௌராத்து இருக்குது, அது மக்களால் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போல முந்தைய வேதங்கள் என்ன செய்யப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. அடுத்து 9வது செய்தி, வழி தவறியோர், அறியாமையாலும் வழிகேட்டினாலும் சத்தியத்தை பின்பற்றாமல் விட்டவர்கள். யாரு? உதாரணமாக கிறிஸ்துவர்கள். சரிங்களாமா? அறியாமை, இன்னும் அவர்களை போன்று இருக்கக்கூடியவர்கள். இன்னும் நம்ம முஸ்லிம் பேரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை நீங்க பார்க்கலாம், மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்றதே இல்லை. அல்லாஹுடைய பெயர்கள் என்ன, அல்லாஹுடைய பண்புகள் என்ன ஒன்னும் தெரியாது. சூரா ஃபாத்திஹாவுடைய மீனிங் என்ன ஒன்னும் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய மீனிங் ஒன்னும் தெரியாது. அறியாமையே அவங்களுடைய நிலையாக இருக்கும். அதன் மூலமாக வழிகட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ் வணங்குறதுனா ஒரு ஃபாத்திஹா ஓதணும், ஒரு மௌலுது ஓதணும், ஒரு மீலாது விழா கொண்டாடணும், இதுதான் மார்க்கம் அப்படின்னு விளங்கி இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் இருக்கும், அல்லாஹ் பள்ளிவாசல் தொழுதுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற தர்கால போய் இறந்து விட்ட மனிதர்கிட்ட போய் துவா கேட்டுட்டு இருப்பாங்க. இறந்து விட்ட மனிதர்கிட்ட போய் துவா செய்யறது, அவங்களுடைய மன்னரையில போய் சஜிதா செய்யறது, இதெல்லாம் மிகப்பெரிய வழிகேடு. இவர்கள் யார்? வழி தவறியவர்கள். அல்லாஹு தாலா ஹிதாயத்தை காட்டியிருக்கான், வேதத்தை கொடுத்திருக்கான். முஸ்லிம் என்ற பெயர் அவங்களுக்கு வேதத்தை படிக்கலாம் ஏதாவது தடை இருக்குதா? ஹதீஸை படிக்கலாம் தடை இருக்குதா? அல்லாஹ் படிக்க சொன்னா. முதலில் அல்லாஹ் இருக்க கட்டளை என்ன? இக்ரா, படி. எதை படிக்கணும்? குர்ஆனை படி, ஹதீஸை படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்க. அதை படிக்கிறதே இல்லை. குர்ஆனை அது வெறுமனமே சடங்கு சம்பிரதாயத்திற்கு மட்டுமே வைத்திருக்கிறார்கள். ஃபாத்திஹா ஓதுறது, யாராவது அவங்க வீட்டுல ஒருத்தவங்க வஃபாத் ஆயிட்டா அவங்களுக்காக வேண்டிய ஒரு ஆலிம்சா கூட்டிட்டு எங்க வீட்டுல மௌத்தாயிட்டாங்க, 40 நாளைக்கு குர்ஆன் ஓதுங்க, 3ஆம் ஹத்தம் 7ஆம் ஹத்தம் 40ஆம் ஹத்தம் என்று சடங்குகளை ஏற்படுத்தி அதுல குர்ஆனை ஓதி இறந்து விட்டவருக்கு போய் நன்மையை சேர்ப்பிக்கிறோம் என்ற முறையில் மார்க்கம் கற்றுத்தராத ஒன்றை செய்கிறார்கள். இவர்கள் யார்? வலத்தாலின், வழி தவறியவர்கள். ஹக்கை விட்டு குர்ஆனும் ஹதீஸும் எதை காட்டுகிறதோ அதை ஃபாலோ பண்ணாமல் வேறொரு மனோ இச்சையின் அடிப்படையில மார்க்கத்தை அறியாமல் செயல்படக்கூடியவர்கள். கிறிஸ்துவர்களும் அவர்களை போன்ற இது போன்ற மக்களும் இந்த மாதிரியான செயல்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்று பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ இந்த சூராவினுடைய கடைசியில் இடம்பெறுகிறது. மிக முக்கியமான ஒன்று. புரியுதுங்களாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவினுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதலாமா? இந்த சூராவில் இடம்பெறக்கூடிய 9 விஷயங்களை மனப்பாடம் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.